ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேங்க. எதுக்குன்னு கேட்குறீங்களா? ஒரு 2 days பிஃபோர் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நலம் விசாரிச்சுருந்தீங்க. நேர்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி ஃபோன் பண்ணியும் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸ்லேயும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உடம்பை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நான் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கிறேன். பரவாயில்ல, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல. ரொம்ப அதிகமான ஃபீவர்லாம் இல்லை, பயப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபீவர் க்யூர் ஆகிடும். பட் இன்னும் ஸ்டில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஃபீவர் அப்பப்போ வந்துட்டு தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி சண்டே, ஆடி கிருத்திகை. உடம்பு கொஞ்சம் முடியல இல்லைங்களா, அதனால் சாமி சிம்பிளாக கும்பிட்டாச்சு. அந்த அளவுக்கு ஸ்பெஷலாலாம் எதுவும் சமையல் பண்ணலை. ஸோ அதுக்காக என்னுடைய 2 மகள்களும் சேர்ந்து என்ன பண்ணாலுங்க தெரியுமா, இன்றைக்கி சண்டே அதுவுமா நான்வெஜ்ஜும் செய்யலை, வெஜ்ஜும் அந்த அளவுக்கு செய்யலை அப்படின்ட்டு அவளுங்களே 2 பேரும் களத்தில் இறங்கிட்டாளுங்க. டீ டைமை கொஞ்சம் வித்தியாசமாக அவளுங்களே மாற்றிக்கிட்டாளுங்க. என்ன பண்ணாலுங்க தெரியுமா, அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து பெரியவ பார்த்திங்கன்னா கேரட் அல்வா செஞ்சாள். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க, செம்மையாக இருந்தது. நான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு செய்வான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அவங்க அப்பாவுக்கு ஸ்வீட் ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு பொண்ணை புகழ்ந்து தள்ளிட்டார். அதே மாதிரி சின்னவ பார்த்திங்கன்னா டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டா. மறுபடியும் பெரியவ என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரை மதியமே ரெடி பண்ணி வச்சுட்டா. அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுட்டா. காலிஃப்ளவர் 65 செய்யணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டீ டைமில் அந்த காலிஃப்ளவரை பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டா. தூங்கிட்டு இருந்தேன். என்னுடைய 2வது மகன் அம்மா டீ போட்டுட்டேன் குடிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புனான். எப்போவுமே டீ போடுவா, என்னுடைய 2வது பொண்ணு டீ போடுவா. ஸோ அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீ குடிக்கலான்னு எழுந்து வந்தேன். சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஸ்வீட்டும் இன்னொரு சைடு காலிஃப்ளவர் 65 எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா. என்னடி எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நீ தான் சண்டேக்கு எதுவுமே எங்களுக்கு செஞ்சு தரல, அதனால் நாங்களே செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. 2மே சூப்பராக இருந்தது. டீயும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்படி உங்களுக்கு என்றைக்காவது முடியாத போய் உங்கள் பசங்க சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு தேவைப்படுறவங்க அதையும் போய் பாருங்கள். பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இன்னும் நான் கேரட் அல்வா வீடியோ போடலை. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கேரட் அல்வா வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா, அந்த டேஸ்ட்டு நான் 1 ஸ்பூனு 2 ஸ்பூனு தான் எடுத்துக்கிட்டேன். அந்தளவுக்கு ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் நான். அந்த டேஸ்ட்டு நாக்கை விட்டு அகலவே இல்லை. ரொம்பவே சூப்பராக இருந்தது. சுட சுட சின்னவ டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டா. பெரியவ காலிஃப்ளவர் 65 ப்ளஸ் கேரட் அல்வா 2மே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டா குயிக்காக. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி எனக்கு மார்னிங் ஸ்லோவாக போனாலும் ஈவினிங் ரொம்பவே சூப்பராக போச்சு. 2 மகள்களும் சேர்ந்து சூப்பராக டீ டைமை ஸ்பெஷல் டீ டைமாக மாற்றிட்டாளுங்க. என்னுடைய வேலையை ரொம்பவே கம்மி பண்ணிட்டாளுங்க. ஜஸ்ட்டு நான் டீயை மட்டும்தான் ஊற்றி கொடுக்குறேன். நான் டீ போடலை. என்னுடைய சின்ன மக தான் போட்டாலே. டெய்லி எப்போவுமே எல்லா வேலையும் நம்மளே செஞ்சுட்டு நம்மளே சாப்பிட்றதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். என்றைக்காவது நம்ம பசங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்.